வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ கைஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார், ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி வந்து ஹாரர் படம் சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ அவருக்காக தான் முக்கியமாக வந்து 5 ஹாரர் படம் வந்து பயங்கரமாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸ்டோரியோட. முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய படம் வந்து டாக் டு மீ அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா வந்து மியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கா. அவங்க அம்மா இறந்து வந்து 2 வருஷம் ஆச்சு. அவங்க அப்பா கூட தான் இருக்கா. அப்பாட்டையும் சரியாக பேசுகிறதில்ல. அதிகமான டைம் வந்து அவங்க ஃப்ரெண்டோட வீட்டில் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்க தம்பி ஒருத்தர் இருக்கான். அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் வந்து ஒரு பார்ட்டி ஒன்று நடக்குது. அதில் வந்து ஒரு கேம் ஒன்று ஆடுறாங்க. என்ன கேம்னா வந்து ஒரு கை ஒன்று இருக்குது. செராமிக்கில் வந்து ஒரு கை ஒன்று செஞ்சுருக்காங்க. அந்த கையை பிடிச்சிக்கிட்டு டாக் டு மீ அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு பேய் ஒன்று வந்து உட்காரும். அது எந்த பேய் வேணா இருக்கலாம். நேற்று செத்துது, 1 வருஷத்துக்கு முன்னாடி செத்துது அப்படின்னு, சின்னது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு எந்த பேய் வேணா இருக்கலாம். ஏதோ ஒன்று வந்து உட்காரும். அதுக்கிட்ட வந்து ஐ லெட் யூ இன் அப்படின்னு சொன்னால் உங்கள் உடம்புக்குள்ளே வந்து ஒரு 1.5 நிமிஷம் வரைக்கும் அது உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கலாம். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து உண்டாக்கும். இப்போ இந்த கேமை வந்து மியா அப்படிங்கிறவங்க வந்து விளாட்றாங்க. அவங்க அம்மாவை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அம்மாவை மீட் பண்ண நினைக்கும் போது ஒரு பேய் ஒன்று வருது. அதை வந்து அவங்க உடம்புக்குள்ளே 1.5 நிமிஷத்துக்கு மேலே விடுறாங்க. விட்டதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரி. மற்ற பேய் படம் மாதிரி இல்லாமல் அங்கே நின்று பயமுறுத்துறது இந்த மாதிரிலாம் இல்லாமல் படத்தில் ஸ்டோரிக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கரெக்டாக பண்ணி எடுத்துருப்பாங்க. இந்த படம் வந்து அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் IMDbல பார்த்தீங்கன்னா 7.1 கொடுத்துருக்காங்க. உண்மையில நல்லா இருந்துச்சு guys. இந்த படம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட்டில் எடுத்திருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம் அந்த படத்தை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய படம் தி நன் அப்படிங்கிற படம் தான். இந்த படம் வந்து ஒரு காஞ்சூரிங் யூனிவர்ஸோட ஒரு ப்ரீக்வல் அப்படின்னு சொல்லணும். நன் எங்கேருந்து வந்துச்சு, அதாவது இந்த வேலக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேயை கட்டுவாங்களா, அது எங்கேருந்து வந்துச்சுன்னா அந்த நன் படம் பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படியே. ஸோ இப்போ இந்த நன் படத்தோட ஸ்டோரி என்னன்னா 1952 அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ரொமேனியாவில் இருக்கக்கூடிய ஒரு பழைய சர்ச்சு காட்டுறாங்க. அங்கே வந்து ஒரு நன் வந்து தூக்கு போட்டு செத்து போயிடுறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இது இவங்க ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக வாட்டிகன் சிட்டியிலேருந்து ஒரு ஃபாதர் ஒருத்தர் வர்றாரு, பர்க் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கூட வந்து நன் ஆக போகிற ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க ஐரின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் இங்கே வராங்க. அவங்க வந்து இந்த சர்ச்சுக்கு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. எதனால் அவங்க இறந்து போனாங்க, இங்கே என்னெல்லாம் வித்தியாசமாக நடக்குது அப்படின்னு. அங்கே நிறைய சம்பவங்கள் வந்து நைட் ஆனாலே வந்து பயங்கரமாக நடக்குது. இந்த இன்வெஸ்டிகேஷனில் வந்து சிஸ்டர் ஐரின் அப்படிங்கிறவங்க வந்து இன்னும் நன் ஆகலை, நன் ஆக போகிறவங்க. அதனால் வந்து அவங்க வந்து நிறைய சம்பவங்களில் வந்து மாட்டிக்கிடுவாங்க அந்த சர்ச்சிலேயே. ஸோ அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறாங்க அந்த சர்ச்சுக்குள்ளேயே வந்து கேட்வே டு ஹெல், அதாவது வந்து நரக வாயில், நரகத்துக்கான வாசல் வந்து அங்கே இருக்குது. அது மூலியமாக தான் அந்த வாலக் அப்படிங்கிற வந்து பேய் வந்து வந்திருக்கு அப்படின்னு. அதை வந்து கடைசியில் க்ளோஸ் பண்ணாங்களா இல்லையா, அந்த வாலக்கை வந்து என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரி. காஞ்சூரிங் 2ல் வந்து வாலக்கை கட்டும் போது பயங்கரமாக கட்டியிருப்பாங்க. அந்த நன்சீன்லாம் வந்து டெரிஃபிக்காக இருக்கும் படம் பார்க்கும்போது. அதே இதில் வந்து இந்த படமும் எடுத்திருப்பாங்க. இந்த படத்துலேயும் வந்து அந்த வாலக் அப்படிங்கிறத வந்து காட்டுவாங்க. எப்படி வந்துச்சு, எப்படி அதை அடக்கினாங்க, எப்படி வந்து திரும்ப கேட்வேக்கு போச்சா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்தில் காட்டுவாங்க. அண்ட் நன்னில் வந்து செகண்ட் பார்ட்டும் எடுத்தாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். இந்த படம் வந்து ஜியோ ஹாட்ஸ்டார் அப்புறம் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. IMDbல வந்து 5.4 கொடுத்துருக்காங்க, 10 ரேட்டிங்கு. ஸோ நல்ல படம் guys, கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய படம் ட்ராக் மீ டு ஹெல் அப்படிங்கிற படம் தான். படத்தோட ஸ்டோரி என்னன்னா, கிறிஸ்டியன் ப்ரௌன் அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து பேங்க்கில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பணம் ரொம்ப தேவைப்படுது. அங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. எதுக்காக நான் வந்து மேனேஜர் போஸ்ட் வந்து அவங்களுக்கு வரணும் அப்படின்னு. அப்போ வந்து ஒரு வயசான பாட்டி ஒரு ஆள் வந்து அவங்கள தேடி வராங்க. இப்போ அந்த பாட்டி வந்து இந்த கிறிஸ்டின் கிட்ட வந்து எனக்கு வந்து வீட்டு பிரச்சனை இருக்காது, நீங்கள் தான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து மேனேஜர் கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக பாட்டியை திட்டி கடுப்பாகி ரொம்ப அசிங்கப்படுத்தி வெளியே பற்றி விட்டுறாங்க. இப்போ அந்த பாட்டி வந்து கிறிஸ்டினோட வந்து பார்க்கிங்கில் வந்து சண்டை போடுறாங்க. கிறிஸ்டினோட பட்டனை எடுத்து லாமியா அப்படிங்கிற ஒரு சாபத்தை ஒன்று வர்றாங்க. அது என்ன சாபம்னா வந்து லாமியா அப்படிங்கிறது வந்து ஒரு பயங்கரமான சாத்தான். அது என்ன பண்ணா வந்து நரகத்துக்கு வந்து 3 நாளைக்குள்ள அவளை கொண்டு இழுத்துட்டு போயிடும். இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து பயப்படாமல் இருந்தாலும் அப்புறம் நடக்கிற சம்பவங்களை வச்சு பயந்து போய் இந்த பேய் ஓட்டுறதுக்குன்னு ஒரு குரூப் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போய் ஐடியா கேட்டு அவங்க ஒரு ஐடியா பண்ணுறாங்க. அதுவும் ஒர்க் அவுட் ஆகாமல் அவன் லவர் கிட்டலாம் சொல்லி பார்க்குறாங்க. ஃபஸ்ட் லவர் நம்பலனாலும் அப்புறம் அதை நம்புறான். இப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த பேய் ஓட்டுறவங்க எல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க, அந்த பட்டன் மூலியமாக தான் உங்களுக்கு அந்த கேஸ் வந்திருக்கு. அந்த பட்டனை எடுத்து வேறு யாருக்காவது பாஸ் பண்ணி விட்டிங்கன்னா வந்து அந்த சாபம் உங்களை விட்டு நீங்கிரும். அந்த லாமியா கிட்டேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த பட்டனை தேடி அந்த பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த பாட்டி வந்து இறந்து போயிருக்காங்க. இப்போ அந்த பட்டனை இவங்க தேடி எடுத்து வேறு ஒரு ஆளுக்கு அதை பாஸ் பண்ணி விட்டாங்களா இல்லையா, கடைசியில் வந்து லாமியா வந்து என்ன பண்ணுச்சு, இவங்களை ஹெல்லுக்கு இழுத்துட்டு போச்சா இல்லையா அப்படிங்கிறதா பேலன்ஸ் கதை. இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே வந்து லாமியா வந்து ரொம்ப டெரிஃபிக்காக காட்டியிருப்பாங்க. இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. 6.6 கொடுத்துருக்காங்க IMDb ரேட்டிங்கில். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய படம் டெட் சைலன்ஸ் அப்படிங்கிற படம் தான். ஜேமி ஆஷன் அப்படின்னு ஒரு ஆள் இருக்கார். அவருக்கு வந்து ஒய்ஃப் இருக்காங்க, லிசா அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேரும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பீஸ்ஃபுல்லாக வந்து ஒரு வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க வீட்டுக்கு திடீர்னு ஒரு பார்சல் வருது. அதில் வந்து ஒரு பொம்மை ஒன்று இருக்குது. இந்த பொம்மை யார் அனுப்புனா என்னங்கிற டீட்டெயில் எதுவுமே கிடையாது. அந்த பொம்மையை பார்த்தோன்னே வீட்டில் எடுத்து வச்சிருக்காங்க. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து லிசா அப்படிங்கிறவரோட ஒய்ஃப் வந்து இறந்து போயிடுறாங்க. நாக்கு துண்டிக்கப்பட்ட முறையில் வந்து இறந்து கிடக்காங்க. இப்போ போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்ப இவர் சொல்கிறாரு, பொம்மை வந்ததுக்கப்புறம் தான் இறந்து போனாங்க அப்படின்னு. பொம்மை எப்படா கொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து இவர் மேலே வந்து சண்டை. இப்போ இவர் வந்து அந்த பொம்மையை தேடி பொம்மை யார் அனுப்பணும் அப்படிங்கிறது வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவருடைய ஹோம் டவுனுக்கு போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்கே வந்து மேரிசா அப்படிங்கிறவங்களை பற்றின கதைகள். மேரிசா அப்படிங்கிறவங்களை வந்து கொடூரமான முறையில் வந்து மக்கள் வந்து கொண்டிருப்பாங்க. அது எதுக்காக கொண்டிருப்பாங்கிறத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அந்த அவங்க சாகும்போது பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக ஒரு சாபம் ஒன்று விட்டுட்டு செத்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பொம்மைனா ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. இப்போ இந்த பொம்மைக்கும் இவருக்கும் வந்து என்ன சம்பந்தம், எதுக்காக வந்து மேரிசா வந்து அங்கே இருக்க
இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சேர்த்து கொண்டாங்க. அந்த பொம்மையை யார் இவங்க வீட்டு வாசலில் வந்து வச்சுட்டு போனது, கொரியரில் எவன் அனுப்பி விட்டதுன்னு தெரில, அதை யார் பண்ணது அப்படிங்கிறது இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. ஒவ்வொரு சீனும் வந்து ரிவீல் ஆகும்போது பயங்கரமாக இருக்கும். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் ஒன்று இருக்குது. ஏன்னா வந்து இவர் இந்த மேரிசாவை தேடி போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து பொம்மை எல்லாமே ஒரே டைமில் மொத்தமாக திரும்ப அந்த சீன் பார்க்கும்போது அள்ளு விட்டுருச்சு அந்த மாதிரி இருக்கும். பார்க்கும்போது இந்த படம் மாதிரி இல்லாமல் இந்த படத்தில் ஸ்டோரி வைஸாக வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்னு சொல்லி நிறைய வச்சு கொண்டு போயிருப்பாங்க படம் ஃபுல்லாக. இந்த படம் வந்து அமேசான் பிரைமில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் 6.1 கொடுத்துருக்காங்க IMDbல. நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கும் ஒரு ஹாரர் மூவி இந்த படம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய படம் இட் அப்படிங்கிற படம் தான். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெர்ரி அப்படிங்கிற ஒரு சின்ன நகரத்தை காட்டுறாங்க. அங்கே வந்து நிறைய குழந்தைகள் வந்து மர்மமான முறையில் வந்து காணாமல் போகிறாங்க. இதில் வந்து நம்ம ஹீரோவோட தம்பியும் வந்து காணாமல் போகிறோம். ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேர், 5 சின்ன பசங்க, ஒரு பொம்பளை பிள்ளை 6 பேர் சேர்ந்து வந்து யார் இதெல்லாம் பண்ணுறா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவன் தம்பியை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டில் வந்து பென்னிவைஸ் அப்படிங்கிற ஒரு க்ளவுன் தான் வந்து இதெல்லாம் பண்ணுறான் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இவங்கெல்லாம் மொத்தமாக சேர்ந்து இந்த வீட்டுக்குள்ளே போய் அவனை எப்படியாவது அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. கடைசியில் அவனை அழிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை. 27 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து பென்னிவைஸ் வந்து ஊருக்குள்ளே வருவான். வந்துற நேரம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த குழந்தைகள்லாம் காணாமல் போவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டோரி எடுத்திருப்பாங்க. இதோட பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பசங்க எல்லாம் வளர்ந்துருவாங்க. வளர்ந்ததுக்கப்புறம் பென்னிவைஸ் வரும், மறுபடியும் இந்த சின்ன பசங்கள்லாம் காணாமல் போகிறாங்கிற மாதிரி தான் அந்த ஸ்டோரியும் போகும். பட் இந்த பென்னிவைஸுங்கிற கேரக்டர், க்ளவுன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து பயங்கரமாக வந்து ஒருத்தர் பண்ணியிருப்பாரு. இந்த சின்ன பசங்க பயப்படுறதான் அவனோட பலம்னு சொல்லணும். அதை வச்சு தான் எல்லா சின்ன பசங்களையும் வந்து அவன் கடத்தி கொள்வான். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ் அப்புறம் அமேசான் பிரைமில் வந்து தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. 7.3 கொடுத்துருக்காங்க IMDb ரேட்டிங்கில். கண்டிப்பாக வந்து இந்த பென்னிவைஸ்க்காகவே நீங்கள் பார்க்கலாம். மிரட்டி விட்டுருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு படம். கண்டிப்பாக ஃபேமிலியோடு நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக பார்க்கக்கூடிய படம் ஆனபெல்லா கிரியேஷன் அப்படிங்கிற படம் தான். ஆனபெல்லா கிரியேஷன் அப்படிங்கிற படம் தான். அந்த ஆனபெல்லா பொம்மை எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிற வந்து இந்த படத்தில் தான் சொல்லுவாங்க. படத்தோட ஸ்டோரி என்னன்னா வந்து பொம்மை மேனுஃபேக்சர் பண்ணுறவர் வந்து சாமுவேல் அப்படிங்கிறவருக்கும் எஸ்தர் அப்படிங்கிறவங்களுக்கும் ஒரு பொம்பளை புள்ள ஒன்று இருக்குது. அவள் பேர் தான் வந்து ஆனபெல். இவங்க வந்து ரொம்ப செல்லமாக வந்து அந்த ஆனபெல் அப்படிங்கிற பொண்ணை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கார் வந்து அவங்களோட கார் வந்து போயிட்டு இருக்கும்போது வந்து டேமேஜ் ஆயிடுது. அதை வந்து ரிப்பேர் பண்ணும்போது வந்து அந்த பொண்ணு வந்து பயங்கரமான ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்து போகுது. இப்போது ஒரு பொம்மையை எடுத்து அந்த பொம்மையோட உடம்புல வந்து அந்த பொண்ணோட ஆன்மாவை வந்து அடைக்கணும், அவங்கக்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அங்கே வந்து வேறு ஒரு சம்பவங்கள் நடந்துருது. அந்த பொம்மையை வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஒரு 12 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. அந்த வீட்டில் வந்து ஒரு 6 ஆர்ஃபன் பொண்ணுங்க வந்து அனாதை பொண்ணுங்க வந்து வீட்டுக்கு வராங்க. அவங்க கூட வந்து ஒரு சிஸ்டர் வராங்க இவங்க எல்லாரையும் பார்த்துக்கிறதுக்காக. இதில் வந்து ஒரே ஒரு ஹேண்டிகேப் பொண்ணு மட்டும் இருக்கா. இப்போ அதில் வந்து ஒரு பொண்ணு தூக்கத்தில் போய் அந்த ஆனபெல்லா இருக்க ரூமை வந்து திறந்து விட்டு அந்த பொம்மையை வந்து வெளியே வந்துடுது. வெளியே வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடக்குது. அது என்ன நடந்துச்சு, கடைசியில் அந்த பொண்ணுங்களுக்குலாம் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த காஞ்சூரிங் யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னா வைங்களேன் பயங்கரமாக மேக் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கானுங்க. எந்தெந்த படத்தில் எதெல்லாம் வச்சு பேய்ங்கிறமோ அதுக்கு ஒரு தனியாக ஒரு ஸ்டோரி வச்சு சூப்பராக வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். எந்த படத்துக்கு அப்புறம் எந்த படம் பார்க்குறது அப்படிங்கிற டவுட்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ அது வேணும்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அதை வச்சு ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த படம் தமிழ் டப்பில் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் அப்புறம் அமேசான் பிரைமில் வந்து அவைலபிளாக இருக்குது. 6.5 கொடுத்துருக்காங்க IMDb ரேட்டிங்கில். நல்லாயிருக்கும் படம். அந்த பொம்மையோட ஸ்டோரி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அவ்வளோதான் guys, இந்த வீடியோ. இந்த மாதிரி வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நீங்கள் படம் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் என்ன சேனலில் வீடியோ போடணும் அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா அடுத்த வீடியோ போடுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அவ்வளோதான் guys, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பை பாய்.